சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, நீ எல்லாமே வந்து சாமியை மையமாக வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். அது அவங்களுக்கு. நாங்கள் வாழ்கிற பூமியை மையமாக வச்சு தான் அரசியல் செய்யணும். அவங்களுக்கு, எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வணங்குகிற சாமியை விட வாழ்கிற பூமி தான் முக்கியம். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதெல்லாம் பேசி என்ன பயன் இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் உங்களுக்கு அழைப்பு வந்து நீங்கள் கலந்து கொள்வது வாய்ப்பு? அது அவசியமற்றது. அழைக்க மாட்டார், அழைக்கக்கூடாது. அவங்க கட்சி அவர் தொடக்க விழாவில் போய் மற்றவங்களை வச்சு தம்பி செய்ய மாட்டார், செய்யக்கூடாது. விஜய் சம்பாதிச்சா அவங்களோட இப்போ நான் ஒரு முடிவெடுக்கிறேன், தனித்து போட்டின்னு. அது என் தம்பி என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத அவர் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க, 22 நாள் இருக்கு. அப்போ அவர் அறிவித்த பிறகு அவர் தேர்தல் நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அதை யோசிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் தனித்து தான் போட்டிடுறேன். இது போய்கிட்டு இருக்கேன், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தொகுதியில் யார் போட்டிடுவா, இந்த தொகுதியில் யார் போட்டிடுவான்னு எனக்கு தெரியும். நான் எங்கள் வேட்பாளருக்கு சொல்லி இது வரைக்கும் 50-60க்கு மேலே வேட்பாளர் போட்டுட்டேன். உங்களுக்கு சொல்ல ஒழிய ஓராண்டு தான் இருக்குது. ஓராண்டுன்னு சொல்கிறது சும்மா 10 மாதம் தான் இருக்குது. அதனால் நாங்கள் எளிய பிள்ளைகள் முதல்ல இருந்தே எங்கள் வேலையை தொடங்கி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணுமா? அதனால செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.